Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் Microsoft 365 Personal Subscription எப்படி ப்ராப்பராக ரினியூ பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை ஸ்க்ராட்ச்லேருந்து பேஸ்லேருந்து எப்படி Office 365 பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, ஐடியா இல்லைன்னா அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடந்த 2 வருஷமாக Office 365 அதாவது Microsoft 365 பர்சனல் சப்ஸ்கிரிப்ஷன் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மூலியமாக தான் உங்களுக்கான ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த பிளான் February எண்டோடே பார்த்திங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மார்ச் எண்டும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இந்த சின்ன கேப்பில் ஒரு ஸ்டாண்ட் அலோன் பேக் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது உங்களுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். இருந்தாலும் Office 365ல நாம் அனுபவித்த அந்த இன்சைடர் அப்டேட்ஸ், புது ஃபங்க்ஷன்ஸ், கோபைலட், ஏஐ கமாண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் திருப்பி Microsoft 365 ப்ராப்பராக எப்படி ரினியூ பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, எனக்கு தெரிஞ்சு 2 விதத்தில் ப்ராப்பராக இந்த ரினியூவில் நம்ம பண்ண முடியும். ஒன்று, Microsoft அஃபிஷியல் சைட்லேயே போயிட்டு இந்த ரினியூவில் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி முடியலங்கிற பட்சத்தில் நாம் Amazonல பர்ச்சேஸ் பண்ணி அந்த கோடை, அந்த கீயை நாம் அஃபிஷியல் சைட்டில் ப்ராப்பராக ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தெளிவாக கவனிங்க. ஓகே, ஸோ எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். காரணம், இதில் என்னுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா லாகின்ல இருக்குது. ஸோ Microsoft 365க்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா இங்கே ரீசப்ஸ்கிரைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், 365ஓட பர்சனல் பிளானும் இருக்குது, ஃபேமிலி பிளானும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பர்சனல் பிளான் தான் நமக்கு தேவை. ஸோ 6900 பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, பட் இதுவே கொஞ்சம் ஜஸ்ட் நம்ம கீழே பாட்டமில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனை மேனேஜ் பண்ணலான்னு அங்கே பார்த்தோம்னா அந்த இடத்துல பாருங்களேன், அங்கே நமக்கு ரெனியூவலோட காஸ்ட் வந்து இன்னுமே பாருங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் பாருங்கள் 4900 அப்டேட் பேமெண்ட்டுன்னு கொடுத்தனா இங்கே நமக்கு டேக்ஸ் எல்லாமே சேர்த்தே வந்து 4900ல் இந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ கடந்த 2 வருஷமாக நான் இப்படி பே பண்ணாததுக்கான ரீசன் என்னென்னா, மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து ஆட்டோ பேமெண்ட்டுக்கு, அந்த ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன், ஆட்டோ ரினியூவலுக்கு நம்ம கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வச்சுருந்தாலுமே கூட பாருங்கள், நமக்கு இந்த பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன், இந்த ரினியூவல் பார்த்திங்கன்னா நடக்க போகிறது கிடையாது. பார்த்திங்கன்னா February 28, 2025 ஸோ இந்த பேமெண்ட் பாருங்கள் ஃபெயில்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து தனியாக Amazonல பர்ச்சேஸ் பண்ணி அந்த கீயை ரெடீம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் எனிவே மறுபடியும் இப்போ ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி பேமெண்ட்டை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நாம் கீ பர்ச்சேஸ் பண்ணி ரெடீம் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஸோ கார்டு சூஸ் பண்ணியாச்சு, ஜஸ்ட் நாம் பே நவ் கொடுத்துடலாம். டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், அதிசயமாக ஓடிபியும் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நாம் சப்மிட் பண்ணலாம். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு. ஸோ நானும் இதுக்காக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்து தான் இருந்தேன். அப்ளிகேஷன், பேங்க்கோட அப்ளிகேஷனில் ஒரு சில விஷயங்களை எனேபிள் பண்ணுறது, அப்படிலாம் பண்ணாலுமே கூட இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா சால்வ் ஆகலை. ஸோ க்ளோஸ் விண்டோ கொடுத்துடலாம். சரி, கையோட Amazonக்கு வந்தாச்சு. Office 365 பர்சனல் நாம் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஸ்பான்சர்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே போட்டிருக்கு பர்ச்சேஸ்ட் February 2024. ஸோ லாஸ்ட் இயரும் இதை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா இது தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 5600 வருது. ஸோ இதை தான் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற கீஸ்லாம் இருக்கே, கம்மியான வேலிடிட்டியில், கம்மியான காஸ்ட்டில் இருக்கே, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதான்னா கொஞ்சம் சந்தேகம்தான். அப்படி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் பாருங்களேன், லைஃப் டைம் வேலிடிட்டி, அது இல்லாமல் 100 GB லைஃப் டைம் ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக என்னென்னா என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ அதிலிருந்து 100 GB ஒரு யூஸருக்கு பார்த்திங்கன்னா அவங்க டீமில் உள்ள ஒரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே இது வராது. மேபி எனக்கு ஆனஸ்ட்டாக தெரில. பட் எனிவே அவங்க ஒரு தனி ஐடி கொடுத்து, அக்கௌண்ட்டு கொடுத்து, ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து அது மூலிமா நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை முன்னாடியிலேருந்து யூஸ் பண்ணதுனால பர்சனல் பிளான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது ஜெனியூனாக தெரியுது. இன்னும் கூட நான் உங்களுக்கு ஓப்பனாக என்னுடைய பர்ச்சேஸை நான் காமிக்கிறேன். ஸோ போன வருஷம் February 29 பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்போ வந்து 4099 தான் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. பட் இப்போது அதே இது தான், அதே ப்ராடக்ட் தான் இப்போ நமக்கு 5600. ஓகே, ஸோ இதே தான் திருப்பி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ மேலே இன்னுமே பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ச்சேஸ்டு 2 times. ஓகே, ஸோ நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரீசன் நான் இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நாம் இதை பை நவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரியான பர்ச்சேஸ்க்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்வியஸாக கிடைக்காது. ஸோ நீங்கள் டைரெக்டாக யூபிஐ ஐடி மூலிமா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கேயும் மைக்ரோசாஃப்ட்லேயும் யூபிஐ ஐடி மூலிமா பே பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஃபில்மோராலாம் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கொஞ்சம் அப்டேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ யூஸ் திஸ் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கொடுத்து நோ தேங்க்ஸ் டெலிவரி டுடே செக் பண்ணிவிட்டு பே நவ். ஸோ நம்ம கொடுத்த யூபிஐ ஐடிக்கு தான் இந்த பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வரும். ஸோ ஜஸ்ட் நாம் அதை கிளிக் பண்ணி பே பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அப்போது கரெக்டாக நமக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ பே பண்ணி முடிச்சிட்டேன் அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. ஸோ அமேசானில் எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கிறோமோ அந்த ஐடிக்கு தான் எப்பயும் போல் நமக்கு இந்த பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கீயும் பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இந்த கேப்பில் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் அலோன் பேக்கை கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே என்னுடைய அந்த ஐடி தான் லாகின்ல இருக்குது. ஸோ இந்த பேக் தான், இந்த ஸ்டாண்ட் அலோன் பேக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் இதை ப்ராப்பராக இங்கேருந்து என்ன பண்ணிடலாம், நாம் ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. ஸோ நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போயிடலாம் அண்ட் uninstall a program. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் uninstall, எஸ் அண்ட் uninstall. ஓகே, ஸோ ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு அண்ட் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நம்மளுடைய ஆர்டரில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அரைவிங் டுடே பை 9 PM அப்படின்னு இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இமெயில் டெலிவரி இன் 2 hours அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப டிலே ஆகுதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுக்கிடையில் ஒரு ரீஸ்டார்ட்டையும் போட்டு முடிச்சிடலாம். 25 minutesக்குள்ளே கோட் டெலிவரி ஆயிடுச்சு. FPC ரீட்டெயில் இருக்குல்ல, இதில் தான் நம்ம கோட் வந்திருக்கும் அண்ட் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா நமக்கான அந்த ப்ராடக்ட் கீ பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடவே நமக்கு கைடன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நாம் இந்த கீயை என்ன பண்ணலாம், இங்கேருந்து Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் ஆரம்பத்திலே எட்ஜ் ப்ரௌசரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மைக்ரோசாஃப்ட் 365, அண்ட் ஜஸ்ட் நாம் நம்மளுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் நாம் சைன்இன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அக்கௌண்ட்டில் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லெஃப்ட் மெனுவில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் அண்ட் மேனேஜ். இப்போது ரிடீம் அ கோட் ஆர் ப்ரீபெய்டு கார்டுன்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட். நல்லா கவனிங்க, நாம் காப்பி பண்ண அந்த கோடை தான், அந்த கீயை தான் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ப்ராடக்ட் கீ எந்த ஐடிக்கு சேரப்போகுது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட 2 ஐடி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதில் எந்த ஐடிக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த கீயை ஆட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கவனமாக நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஜஸ்ட் நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடலாம். ஸோ ப்ராடக்ட் கீ செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி நமக்கு ரிடீம் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்தாச்சு, கண்ட்ரி ஆர் ரீஜன் எல்லாம் ஓகே, டேரெக்டாக நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம். ஃபைன், மறுபடியும் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டேரெக்டாக நம்மளுடைய இங்கே இருக்குது மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் நாம் யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட் 365 பர்சனல் அப்படிங்கிறது வந்துருச்சு. கீழே பாருங்கள், நெக்ஸ்ட்டு சார்ஜ், நெக்ஸ்ட்டு காஸ்ட் நமக்கு எப்போ வரும், ரெனியூவல் வந்து இதே டேட்டில் அடுத்த வருஷம் 2026. ஓகே, சரி, இங்கேருந்து டேரெக்டாக நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் 365 இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மைக்ரோசாஃப்ட் 365. ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் பாருங்கள் என்ன லாங்குவேஜ் அண்ட் அதே மாதிரி 365 டிஃபால்ட் வெர்ஷன் இருக்குது. ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் ஆப்ஷனும் இருக்குது, தேவைன்னா நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் 365 64 பிட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் டேரெக்டாக நாம் இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் ஃபைல் கொடுத்து செட்டப் ஃபைலை நம்ம ரன் பண்ணலாமா? எஸ். ஸோ இன்ஸ்டலேஷன் ஃபினிஷ்ட், யூர் ஆல் செட். ஜஸ்ட் நாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம வேர்ட், எக்ஸல் ஆர் எனி அப்ளிகேஷன் ஜஸ்ட் நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணோம்னா நமக்கு அங்கே மைக்ரோசாஃப்ட் 365 கோபைலட்டோடு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓகே, ஈவன் மைக்ரோசாஃப்ட் 365 கோபைலட் இப்போ அஃபிஷியலாக அதுதான் நேம்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் தாராளமாக நீங்கள் இங்கே இருந்த எல்லாத்தையுமே நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ டிசைனிங், ஓகே, டிசைனர் அப்ளிகேஷன் எல்லாமே இங்கேருந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கோபைலட்டோட இன்டெக்ரேஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சிஸ்டமோட செட்டிங்ஸில் ஜஸ்ட் நீங்கள் ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு 1 TB ப்ராப்பரான க்ளவுட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஓகே, ஒரு வேளை உங்களுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்டை நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேயே லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, ஸோ ப்ராப்பராக நீங்கள் இப்படி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ண பார்க்குறேன்.
ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஆரம்பத்திலே நான் மென்ஷன் பண்ண மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 பேஸ்லேருந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் அதே மாதிரி எக்ஸலில் கோபைலட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும்னா அப்போ இந்த வீடியோவை ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ணுற சில கேஜெட்ஸோட அஃபிலியேட் லிங்க்கும் நான் கீழே தந்திருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறதை மட்டும்தான் தந்திருக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.